முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு முழங்கும் காவேரி தென்னல் விளைக்கும் பொன்மீடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமணி சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கருத்தில் இணைக்கும் இசை துணைக்கும் மாலைகளும் பூமிகள் மேறி வந்தாரும் புலமையின் வீணைகளும் பூமிகள் மேறி வந்தாரும் புலமைகள் வேலைகளும் புலமையை கண்ட வேலை புலமையை கண்ட வேலை புலமையை கண்ட வேலன் வலமை வரும் தென்னாடு புலமையை கண்ட வேலன் வலமை வரும் தென்னாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு புனித தலைவர்கள் ஜெயன ஸ்தலமகள் மனிதர் குடிகள் பணவர்கள் நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனையோட இணைந்ததும் மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு சித்தி பத்தி மெத்து நத்து சுற்றவும் இதந்தர மிருதக மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனையுடனே நிகழ்கால நித்த துணைதானே கெட்டினே தூரம் தக்க துணையுடனே வருத்தம கட்டிடும் பகுத்த இலக்கிய வனை பணிறைந்த வருத்தம கட்டிடும் பகுத்த இலக்கிய வனை பணிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு முழங்கும் காவேரி தென்னல் விளையும் பொன்மீடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு முத்தமிழ் நாடு முருகா முத்துக்குமரா கந்தா குகா சண்முகா சரவணா உன்னைக்கே தஞ்ச முடிய இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களை நீங்கள் கொடுத்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஓடி வரக்கூடிய இந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனுதினமும் முருகனை மனதில் எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே தமிழ் கடவுள் தமிழுக்கென்ற தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடும் போதில்லை என்ப தேர்மந்து பாகிது காதில் நின்று செலுக்கினங்க தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமான நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய முடியும் சிறப்பான ஒரு காவலை எப்படி அழைப்பது யாமருக்க பயமே என்று சொல்லுங்க முருகனை அழைத்தால் வருவாரா அழகான பழனிமலை ஆண்டவனை அழைக்கலாமா அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உள்ளே அழுதினமோ பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வலிமையில் நாதனே பாவடி வேலனே வலிமையில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உள்ளே அனுதினமோ பாட வந்தேன் வேலவா வெள்ளி திருநீர் வெற்றி வடிவெலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி திருநீர் வெற்றி வடிவெலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை மயிலேறி வேலன் வருகை நெஞ்சம் காணுமே திருநீர் வெற்றி வடிவேல் உள்ளத்து தோன்றுமே வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் தாங்குமே எதையாலும் ஆண்டவனே எழில் வேலவா
நாதனே காவல் வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையே நீ முருகா 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 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தை ஆளுகின்ற நம்பிராஜருக்கு நங்க கொடுக்க மகளாக பிறந்து சீரோட சிறப்பட வாழ்ந்து வரும் வேளையிலே உலகாலம் வந்து ஆதிபரா சத்தியம் வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் அது நன்மையில் வந்து முடியணும் நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பது திரும்பி நன்மையாக நடக்கும் என்று விரும்ப சொல்கிறேங்க அவனின்றி ஒருவனும் அசையார் எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது எதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறேங்க நாட்டுக்கே தலைவனுடைய தந்தை நம்பிராஜ் தலைவனா இருக்கிற அவர் எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு போட்டு கொடுத்திருக்கிறார் என்ன பொறுப்பது அப்படின்னா காவல் என்ற பொறுப்பு தலைமை பதவி எதற்கு காவல் நாட்டுக்கு காவல் ஒரு விதம் ஊருக்கு காவல் ஒரு விதம் வீட்டிற்கு காவல் ஒரு விதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது காட்டுக்கு காவல் இப்ப எதுக்கு காவல் போச்சுனாரு நாட்டுக்கா இல்ல ஊருக்கா இல்ல வீட்டுக்கா அப்பாற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா காட்டுக்கு சென்று கடந்தனை சென்று வைத்து 2 திணைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்து தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும் தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும் நல்ல பேர் எடுக்க நாளாகும் கெட்ட பேரு சீக்கிரத்துல ஒரு நொடி பொழுதுதான் அப்படி இருக்கும் பொழுது எங்கே சென்றாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நல்ல பேரோட போகணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள நிறைய இருக்கு முடிஞ்ச அப்பாவுக்கு நல்ல பேர் எடுக்கணும் அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு முடிஞ்சா நல்ல பேர் எடுக்கணும் இல்லாட்டி உள்ள பேரையும் கெடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது உள்ள பேர் அப்படியே இருக்கட்டும் நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் சிறப்பு அப்படி இருக்கு ஆமா அதுதான் உண்மை முடிஞ்சா உதவி செய்யணும் இல்லைன்னா ஓத்திரையும் கொடுக்க கூடாது ஆமா இறைவன் நமக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கான்னு அதை பார்த்துட்டு பேசாம போயிடும் அதனால இந்த இடத்துல உலகாலம் ஆதிபராசக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தனாரி இருவரும் ஒரு உருவமாக காட்சி கொடுக்கும் இந்த நேரத்திலே ஆத்தா அகிலாண்ட வள்ளி பரமேஸ்வரி அபிராமியை அழைக்கலாமா எப்படி அழைத்தால் வருவாள் எப்படி வேணாலும் அழைக்கலாம் அதனால எனக்கு என்ன சின்ன சந்தேகம் ஐயப்பா கேளுங்கம்மா நான் 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேருக்கு கொடுக்க முடியாத ஒரு பதவியை ஒரு பெண்ணாகப்பட்ட என்கிட்ட கொடுத்திருக்காருன்னா அப்ப ஆண்களுக்கு காவல் பக்கம் தெரியுமா இல்ல தெரியாதா அப்படி கிடையாதுமா வேற என்ன பொறுப்பானவங்கள்ட்ட கொடுத்தா பொறுப்பு பொறுப்பா இருப்பாங்க நீங்க ஒத்துக்கிறீங்க அதான உண்மை எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்ல கண்டிப்பா காரணம் என்ன நினைச்சீங்களா சம்பாதிக்கும் திறன் ஆண்களுக்கு உண்டு அதை சேமித்து குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது சேமிக்கிற பழக்கம் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு ஏதாவது ஒரு விதத்திலயாவது கொஞ்சம் கொஞ்சம் காசு அங்கிட்ட எங்கேயாவது போட்டு வச்சிருப்போம் தேவைப்படும் போது அது கிடைக்கும் அதுதான் உண்மை நம்ம வீட்டுல பார்த்தோம்னா எந்த இடத்துல எங்க காசு இருக்குன்னு தெரியாது எந்த பக்கம் பார்த்தாலும் காசு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆபத்துக்கு உதவுற மாதிரி அதனால பாருங்க இப்ப பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னாங்க பசித்திருனா அறிவு பசியோடு இருக்கணும் என்னங்கண்ணா அன்பளிப்படுத்தி பெரும்படுத்தல நண்பன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் சேவக பெருமாளை பத்தி அதனால இந்த இடத்தில் அப்பா சொன்ன மாதிரி பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னார் பசித்திருனா என்னப்பா அறிவு பசியோடு இருக்கணும் தனித்திருனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை பிடிச்சுக்கணும் விழித்திருனா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் விழிப்புத்தன்மையோடு இருக்கணும் அதுதான் பசித்திருப்பான் தனித்திருத்தான் விழித்திருவி பதவி வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு பணிவு ரொம்ப முக்கியம் பணிவு மட்டும் இருந்தா போதுமா அதோட கொஞ்சம் துணிவும் இருக்கணும் அந்த பணிவு துணிவு எனக்கு இருக்கிறதா தான் தலைமை பொறுப்பை கொடுத்து அப்பா காட்டுக்கு போகணும்னு சிறப்பான முறையில் சொல்லி அமைச்சு வச்சிருக்காரு காட்டுக்கு போகணும் காவலை பார்க்கணும் சிறப்பை சேர்க்கணும் தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும் அப்பாவுக்கு நல்ல பேர் எடுக்கணும் என்ற குணத்தோடு நான் வந்திருந்தாலும் உலகையாலும் ஆதிபராசக்தி அத்தாவை அழைக்கலாமா எல்லா நலனும் பெற்று வாழணும் என்று சொல்லி செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா இந்த கண்கள் எடுத்து என்ன பயன் என்று சொல்லிடி நீயாத்தா புத்தன் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா
வழிதனையே நாமாத்தான் நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறைய தீர்த்துக்கிட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூரம் தீர்த்துக்கிட்டு பலமான வாழ்வு கொடு மாரியாத்தா நல்ல வழிதனை காட்டி விடு மாரியாத்தா முதல் பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாராட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பகன் சொல்லடி நீயாத்தான் செல்லாத்தா செல்ல மாரியாத்தான் எங்கள் சிந்தைகள் வந்தர்கள் ஆடி நெல்லாத்தா பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு உச்சையில ஊத்த வந்தோம் நாமாத்தா பக்தியுடன் போட்டு வந்தோம் மாரியாத்தா நீ பாம்பாக மாறி பாம்பாக மாறி வந்து பசுமாலை குடித்து விட்டு பலமான வாழ்வு கொடு மாரியாத்தா எங்கள் வழிதனையே காத்து விடு மாரியாத்தான் உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தான் செல்லாத்தா செல்ல மாரியாத்தான் எங்கள் சிந்தைகள் வந்தர்கள் ஆடி நெல்லாத்தா கண்ணாத்தா உங்களை காணாத்தான் கண்ணாத்தா உங்களை காணாத்தான் இந்த கண்கள் எடுத்து என்ன பகன் என்று சொல்லி நீக்காத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தான் எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா கருமாரியாத்தா கருமாரியாத்தான் வருவார் ஒரு அன்று வழிமீது விழிவைத்து காத்து கொண்டிருந்தாலும் எப்போ வருவாரு எப்படி வருவாரு வரவேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்து கொண்டிருக்கும் நான் காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று ஏனென்றால் சீதையாக காத்திருந்த ராமனுக்காக சந்திரபதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக சாபத்திற்கு காத்திருந்தால் சத்தியவானுக்காக ஆனா அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக யாருக்காக முருகன் சண்முகன் சரவணன் குகன் சுப்பிரமணியன் கந்தன் கடமன் கார்த்திகேயன் என்னமா இத்தனை பேர் சொல்றீங்க இத்தனை பேரு சொல்லப்பா பேரு மட்டும் தான் இத்தனை பேரு ஆளு ஒருவர் தான் ஓஹோ யார் தெரியுமா யாருமா ஆண்டி பண்டாரம் பரதேசி என்னம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா போயிட்டு என்னப்பா பன்மோ பண்டாரம் பரதேசி எங்க கையை இப்ப நான் தப்பா பேசுற பிள்ளையா நானு பேசுவேனா நானு அதனால கேக்குறேன் உங்களை பேச என்ன காரணம் தெரியுமா நம்மள யாராவது பரதேசின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் போடா பரதேசி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் இன்னொரு முறை சொல்லுங்க கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறதுன்னு சொல்லணும் இனிமே அப்படியே சொல்லுங்க என்ன காரணம் தெரியுமா ஏன்னா பரம் என்றால் உலகம் தேசி என்றால் சுற்றுவது அப்ப உலகம் சுற்றும் வாலிபன் யாரு எம்ஜிஆர் இது இல்லப்பா மிருகம் மட்டும்தான் மயில் மேல ஏறி உலகத்தையே பலம் வந்தாரு என்ன ஆகா ஓஹோ கடவுள் அவர்தான் பரதேசி அப்ப பரதேசனா என்ன அர்த்தம் உலகம் சுற்றுபவர் உலகம் அவர் உலகத்தை சுத்தினாரு நம்ம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் ஆமா ஒரு ஊரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா அருமையான ரசிகர்கள் அமைதி அந்த ரசிச்சிட்டு இருக்கா ஒளிபெருக்கி அதுக்கு அதை தான் சொல்லவே வேணான்னு சொல்லிட்டேனே ஆமாம் பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் எஸ் மணி ஆடியோ அப்படின்னா உலகம் எங்கும் பெருமையான விஷயம் அதை விட அங்கே அமர்ந்திருக்கிற சகோதரர் இது ஒளிபெருக்க நேற்று அதை திருவுனா இதை திருவுறது இதை திருவுனா அதை திருவுறது அள்ளி வச்சு ஆளுக்கு ஒரு தெருவில் போகிறது தான் மிச்சம் அப்ப அங்க அமர்ந்து இருக்கக்கூடியவங்க வேலைக்காரங்களா இருக்கக்கூடாது மூலக்காரங்களா இருக்க அப்ப அந்த மூலக்காரங்க இருந்தா தான் நம்ம சிறப்பு இப்ப சில இடத்துக்கு போனோம் வச்சுங்களேன் நம்ம எதுக்கு பார்த்து பேசுறது உங்களை பார்த்து பேசுறது மைக் செட்காரங்களை பார்த்து பேசுறது அதிகமா இருக்கும் என்ன காரணம் சொல்லுங்க நல்லா இல்லைங்கிறது தான் காரணம் ஆமா அதான் உண்மை ஏன்னா நல்லா இல்லைனா தான் இந்த பக்கம் நம்ம திரும்புவோம் அதை கொஞ்சம் ஏத்துக்க இதை கொஞ்சம் இறக்குங்க அதை கொஞ்சம் அப்படி வைங்க இப்படி வைங்கன்னு நல்லா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் திரும்புவோமா திரும்பவே மாட்டோம் இப்ப நான் அந்த பக்கம் திரும்பினா இல்லையே நாங்களும் பார்க்கவே இல்லை உங்களை நான் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன் ஏன்னா மணியப்பா ஆடியோஸ் வந்துச்சுன்னா அந்த பக்கம் திரும்புறதுக்கு வேலையே இல்லை நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டுக்கு வந்தோமா போனோமா அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அப்போ இந்த இடத்துல அதனால இப்போ காவலை பார்க்கணுங்கிற முடிவோடு நான் வந்திருக்கேன் காவலை பார்க்கணும் என்ன பண்ணா காவல் பார்க்கணுங்கிற முடிவோடு வரணும்னு தான் நினச்சேன் உடம்பு முடியாத காரணத்தினால இன்னைக்கு ஒரு நாள் மாற்றி விட்டுருங்கன்னு சொன்னேன் ஆமாம் பார்த்தா தெரியுதுல்ல சரி மாற்றி விட்டுருங்கன்னு சொன்னால் எங்கே கேட்குறா எம்பிஎஸ் உடனே ஒரே பதிலாக சொல்லிட்டார் இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை உங்கள் அப்பா ஆடியோஸ் தான் வருது அவர் பார்த்துப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு பேசாமல் வந்துருத்தா அப்படின்னார் வெளில வந்தால் நம்மளால பேசாமல் நிற்க முடியுமா
ஆடன காலும் பேசினவை நிக்குமா? நிக்குமா? எப்படி நிக்கும்? அது நம்ம அதிகமா பேசுற ஆளு. ஆமா. பேசுற ஆளு சும்மா வந்து நிக்க முடியுமா? அதனால இந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பெருமை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பக்கம் மேல அமையணும். கண்டிப்பா. இந்த மாதிரி ரசிகர்கள் அமையணும். உங்களை கூட்டு வந்து நேத்து வந்து உங்களை கூட்டு வந்திருக்கலாம். ஆமா. செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருந்தாங்கப்பா. வந்து சர்வீஸ்மா. பெரிய ஆளுகளா? ஆமா. சரி. பெருங்கொண்ட சகரியா. இனிமே நம்ம ஒரே காலண்டரா போட்டுடலாம். ஒட்டு மொத்தமா நம்மளே போலாம். கண்ணனை கூட்டு போனோம்னா நாடத்தை கெடுத்துருவாப்ல. போதும் வாயிலாத ஜீவன் அப்படிலாம் சொல்லாதேமா உங்க அண்ணனை பத்தி. வாயிலாத எங்க அண்ணங்க வாய் இருந்தா வாழ சொல்ல, இல்லைன்னா வந்துட சொல்லணும். வாய் உள்ள பிள்ளைதான் பிழைக்கும். ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க, அவருக்கு மட்டும் வாய் இல்லை இப்படி பேசலன்னு வச்சுங்களேன், நானும் எங்க அண்ணனை இப்படி பேசலனா எங்களை அள்ளி வச்சு எப்பவே மூடி இருப்பாங்க. அதனால தான் நாங்களா பேசி எல்லாத்தையும் ஜமாளிச்சு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணும்? பேசணும். முன்னாடி பேசுறது சமாளிக்க தெரியணும். என்ன வார்த்தையை சொன்னாலும் எங்க அண்ணன் ஜமாளிச்சிருவாரு. அப்ப எங்க அண்ணன் ஜமாளிக்கும் போது நான் ஜமாளிக்க மாட்டேனா? எப்படி எல்லாம் ஒரு பிறப்பு தானே, ஒரு குட்டையில ஊர்ன மட்டும் தானே. அதனால இந்த கடத்தல் விளைகால மாதிபராசக்தி அழைத்தாலும் இப்ப அப்பா சொல்லியிருக்காரு, காட்டுக்கு போகும்போது தனியா எல்லாம் போயிடாதமா, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கும். அதனால மிருகத்து வேலையெல்லாம் நீங்க போய் கெடுத்து விடாம. என்னப்பா அது வேலைய? ஆமா, மிருகம் நம்ம வேலையை கெடுக்குது. அது உணவு தேடுது, சாப்பிடுது, காட்டுக்குள்ள சுகமா இருக்குது. நாம தான் அதை பிடிச்சி கொண்டாந்து என்னென்ன சித்திரவதை பண்ணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம என்ன பண்றோம்? கரடியை பிடிச்சு கொண்டாந்து முடிகயிறு போடுவோம், தேவாங்க பிடிச்சு கொண்டாந்து தாயத்து மந்திரிப்போம், யானையை பிடிச்சு கொண்டாந்து தெரு தெருவா பிச்சை எடுக்க விடுவோம், குரங்க பிடிச்சு கொண்டாந்து குட்டிக்காரன் அடிக்க போடுவோம். கிளி இருக்கு பாருங்க, அதுக்கு எத்தனை அறிவு தெரியுமா? 4 அறிவு தான். 4 அறிவு. அது பண்ணி இல்ல, அதை பிடிச்சி கிளியை பிடிச்சு கொண்டாந்து ஜோசியம் பார்க்க விடுவோம். ஆமா, சீட் எடுக்க விடுவோம். இப்ப அதுக்கு நம்ம தொல்லையா இல்ல நமக்கு அது தொல்லையா? ஆமா, அதுக்கு தொல்லை நம்ம கொடுக்காத வரைக்கும் அது அது வேலையை பார்க்கும். அதுக்கு தொல்லை கொடுத்தோம்னா மனுஷனை பத்தி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல தம்பி. நாக்க அறுக்கிறது, அது தோலை உரிக்கிறது. ஆமா, பேசுறதுக்காக அதை தோலை உரிப்பாங்க. சொன்னதை சொல்லுமா கிளிப்புள்ள அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் சொல்லும். என்னப்பா? சரி, இருக்கு வட்டி முதல்ல பின்னாடி உள்ள போனதுக்கு அப்புறம் என்னால சிரிக்க முடியலையா? 7 அறிவு. அது முனிவர்களுக்கு உண்டான அறிவுப்பா, 7 அறிவு. உங்க அண்ணன் முனிவர் பாருதாப்பா. நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். பலியோட கூறு. சே, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளதை வைத்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால மனசுக்குள்ள இப்படிலாம் ஆசை நிறைய இருக்கு. அப்பா சொன்ன மாதிரி காட்டுக்கு போகணும், காவலை பார்க்கணும். காவல் பார்க்குற வயசு அது. இந்த வயசுல அங்கே போகுது இங்கே போகுது, இதில் செய்ய அதில் செய்ய, அப்படி செய்ய இப்படி செய்ய, கடுப்பாகுதா இல்லையா? ஆமாங்கிறேன். இப்போ கூட்டமாக போகணும்னு சொல்லியிருக்காரு. காட்டுக்குள்ள கூட்டமாக போய் என்ன பண்ணுறது? கொய்ந்தா போடணுமா? கொடுத்துக்குள்ளையே அந்த வேலைக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன். உடம்பே முடியலனாலும் சரி, எந்திரிக்கவே தெம்பு இல்லைனாலும் சரி, தனியா நின்று சிறப்பு சேர்க்கணும். அதுதான் பெருமை. என்னப்பா? கூட்டத்தில் பண்ணிங்க தான் கூட்டமா போகும், சிங்கம் சிங்கிளா தான் போகும். அது மாதிரிதான் நாம எங்க இருந்தாலும் பெயர் சொல்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே இந்த கடத்தல் மனசுக்குள்ள ஆசைகள் நிறைய இருக்கு. கூட்டத்துல கோவிந்தா போடலாம். எங்க போடணும் தெரியுமா? திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளுக்கு கோவிந்தா போடலாம். ஒரு சிவன் கோயில போய் கோவிந்தா போடலாமா? என்னப்பா பண்ற? நாளைக்கு பரிச்சையா? சரி, சிவன் கோயில போய் கோவிந்தா போடலாமா? முடியாது. பெருமாள் கோயில போய் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சல் நீங்கா தாண்டாள் வாழ்க சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப முருகன் கோயில போய் விநாயகர் கோயில் மந்திரம் சொல்லுவோமா? முடியாது. விநாயகர் கோயில போய் அரோகரா போடுவோமா? முடியாது. அப்ப எந்த கோயில்ல என்ன செய்யணும்? சிவன் கோயிலுக்கு பண்ண வச்சுங்களேன், சாமியை கும்பிட்டு வெளில வரும், அமர்ந்து வரணுமா அமராம வரணுமா கணக்கு இருக்கு. பெருமாள் கோயிலுக்கு சாமியை கும்பிட போறோம், சேவக பெருமாள் கோவிலுக்கு. அப்ப கோயிலுக்கு போகும்போது சாமியை கும்பிட்டு வெளில வர்றோம், அமர்ந்து வரணுமா அமராம வரணுமா? காரணம் இருக்கு. இது ஏன்பா? என்ன காரணம்பா சொல்லுங்க நல்லா அதையும் காரணத்தை. இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், சாமியை கும்பிட்டு வெளியே வரும் பொழுது சிவனுக்கு தொண்டு செய்யறவர்கள் பூதகணங்கள். பூதகணங்கள் நம்ம கூடவே வருவாங்களாம். அப்ப பூதகணங்களை கொண்டாந்து வீட்டில் வைக்க முடியுமா? முடியாது. அதனால சற்று நேரம் சிவன் கோயில் அமர்ந்து பூதகணங்களை அங்கேயே விட்டு நாம மட்டும் வீட்டுக்கு வரணும். பெருமாள் கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், மகாலட்சுமி தாயாராகப்பட்டவங்க நம்ம கூடவே வருவாங்களாம். மகாலட்சுமி வேணான்னு சொல்ல முடியுமா? ஆரோக்கியம், செல்வம், சிறப்பு, அழகு இத்தனையும் கொடுப்போல் மகாலட்சுமி. அதனாலதான் பெருமாள் கோயிலில் அமராம சாமியை கும்பிட்டோமா நேரா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்குன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால இன்று காவலுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் வரணும், தோழி வரணும், எல்லோரும் வந்தாதான் நான் காவலுக்கு போகலாம்.
சும்மா நான் மட்டும் ஒத்தையில போய் என்ன பண்றது? அது வரைக்கும் நம்ம சும்மாவும் நிக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? ஏதாவது பண்ணணுமே. நம்மளால வெளில வந்துட்டு சும்மா நிக்க முடியாது. கொட்டாவி விடாத, கொன்றுவேன். சரி, முருகனை காதலிக்கலாமா? என்னம்மா முருகனை போய் காதலிக்கிறீங்க? ஏங்க என்ன எப்படி சொல்றீங்க? முருகனை காதலிக்கிறதுக்கு 7 ஜென்மத்திலும் புண்ணியம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் சரிதான். சரிங்க. ஏற்கனவே கல்யாணமாகி தெய்வானங்கிற பெண்ணு இருக்கும் பொழுது நீங்க போய் காதல் பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய சட்ட சிக்கலாகும். என்ன சட்ட சிக்கல் ஆகுது? ஏற்கனவே மனைவியும் இருக்காங்கல்ல, தெய்வயானே. ஆமா, சரி. அது நீங்க ஆசைப்படலாமா போய் அவரை? ஓ, காதலிச்சா பிரச்சனை வரும். கண்டிப்பா சண்டை வரும். சக்காலத்து சண்டை வந்துரும். சக்காலத்து சண்டை வருமா? ஆமா. ஓஹோ, அப்படி பெரிய தீ சக்காலத்தி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்காலத்தி சண்டை தானே வரும். ஆமா, வரட்டும்ங்கிறேன். ஒரு வருஷம் இல்லாத தெரிஞ்சுங்க ஐயப்பா. ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். இதை செய்யலாமா வேணாமா, பிரச்சனை வரும், தாங்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கா? கண்டிப்பா. அப்படின்னா தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட. எந்த மாமன்ட்ட? எந்த மாமா? முருகன் மாமா. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது. துதுவலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரனோ மாமே வந்த எந்திர சிரிக்கணும். ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செய்திடணும். மாமி கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. உனக்காகதான் கண்ணே, உனக்காகதான் நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டே உன்னை பார்த்துதான் மானே, உன்னை கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. உனக்காகதான் மாமா, உனக்காகதான் யார் பேச்ச கேட்டாலும் எங்காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான் மானே, உன் பேருதான். அடைமுத்தனக்கு இருக்கு மொத்த மந்தலிய உறங்கிடலாமோ, கண்ணில சிறையிடலாமோ, முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், நாங்க சத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகும். தூது வேலையால அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமி கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. மணி விளக்கு விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரன மாமே வந்த எந்திர சிரிக்கணும். ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செய்திடணும். நான் காட்டாகி ஊட்டாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். புது வலைகளை வரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமி கிட்ட பேச போறேன் மணிகணக்கா. யாரோடு யார் சேர்ந்தால் சிறப்பு உண்டாகும் அப்படி பார்க்கப்பட அந்த முருகனாகப்படுவர் அந்த கந்தனாகப்படுவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போகிறோம் அப்பொழுது அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நிழலாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மெச்சம் வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? பாரதி, ஐயப்பன், இன்பச்செல்வம், பாண்டியன். என்ன எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான்ப்பா. நீங்க போன பாதையில் நான் வரணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்ல வழி நாங்க போவோம். 4 பேர் போன பாதையில் போகணும்னா நீங்க கிடையாது. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும்.
மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெத்தவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை அனுகிரகம் இருந்தா வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே மனசுக்குள்ள ஆசை நிறைய இருக்கு முருகன் மீது. அப்படிலாம் ஆசை காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. சொல்லதான் வார்த்தை நீ கொஞ்சம் சிரமம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சிரமப்பட்டாலும் சொல்லி தானே ஆகணும், வேற வழி இல்லை. அதனால இந்த இடத்துல எல்லாம் அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்துக்கிட்டோம்னா ஆமாம். அதனால தான் சொன்னேன், அவனின்றி ஒருனும் அசையாது. நமக்கு என்னத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கண்டிப்பாக எந்த மனுஷனாலையும் தடுக்கவே முடியாது. ஆண்டவன் இருக்கும்போது ஆயுசுக்கு பஞ்சமா, முருகப்பெருமான் இருக்கும்போது அவரையே நினச்சி அனுதினமும் முருகா 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 முருகான் இப்படி உருகி உருகி ஓடா தேஞ்சி போய் நிற்கிறேன். தேஞ்சதே இப்படின்னா இதுக்கு முந்தி பார்த்துக்காங்க எப்படின்னு என்ன சொல்ல வர நீ? இல்லை நம்ம உருகி உருகி தேஞ்சிட்டேங்கிறீங்களே, தேஞ்சதே இப்படின்னா அப்போ தேயாதுக்கு முன்னாடி உருண்டுக்கிட்டு வந்தேன் புல்ரோசர் மாதிரி நீ வேற. அதனால உருகி கொண்டு இருக்கிறேன் என்பது உடல் அளவில் கிடையாது, மனதளவில் உருகி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற காரணம் இருக்கு. முருகன் இருக்கும்போது வேற எந்த பயமும் வேணாம். வேலவன் இருக்கும்போது வேலோடு வருவார். இங்கே விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் அவருக்கும் எனக்கு திருமணம் நடக்கும். நீங்க சொன்னீங்களே முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆன ஒருவரை மீண்டும் காதலிக்கிற தவறு சக்களத்தை சண்டை வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் கேட்கிறேன், முருகனை கல்யாணம்னா பிரச்சனை வருமா? கண்டிப்பா வராது. அப்புறம் ரெண்டாவது கல்யாணம்னா பிரச்சனை வரும். ஆமா, அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாமா. சரி, இப்ப பாக்குறேன். இப்ப முருகனுடைய அப்பா யார் தெரியுமா? சிவபெருமான். அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 2 மனைவிகள். முருகனுக்கு உடம்பில் பாதி கொடுத்தார் சிவன், பாதி சக்தி, பாதி அர்த்தனார். தலையில் ஒன்று சுமந்துட்டு இருக்காரு கங்கை. 3வது மதுரைக்கு வந்தார், சொக்கநாதராக மாறினார், மீனாட்சியை கரம் பிடித்தார். இத்தனை பொண்டாட்டி அவருக்கு இருக்கும்போது பிரச்சனை வரல, 2வதா நான் போனா என்ன பிரச்சனை வருங்கிறீங்க? வராது. 2வது முருகனுடைய அண்ணன் யார் தெரியுமா? விநாயக பெருமான். விநாயகருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 3 மனைவி. 16 மனைவிகள் உண்டு. பட்டத்து ராணியாக 3 பேர், சித்தி புத்தி வல்லம் என்று சொல்லி 3 மனைவிகள். அப்ப அத்தனை மனைவி இருக்கிற இடத்துல பிரச்சனை வரல, 2வதா நான் போனா என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? குடும்பமே அப்படிதான். அதையே விடுங்க. முருகனுடைய மாமா யார் தெரியுமா? கண்ணே, கருமை நிற கண்ணே. கண்ணேன்னு பேர் வச்சவங்க எல்லாம் பாருங்களேன் கிருத்துருவமா தான் இருப்பாங்க. ஆமா, கண்ணேன்னு பேர் இருந்தா மட்டும் பாருங்க அம்புட்டும் கிருத்துருவமாவே இருக்கும் எங்க அண்ணன் மாதிரியே. ஆமா, அப்படி இருக்கும்போது கண்ணனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? இதயத்தில் இடம் கொடுத்தார் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு. உலகத்தில் பிறந்து பெண்ணாகப்பட்டவர் தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்து திருமாலை கொட்டு, திருமாலை பெருமாளை நீங்க தான் வேண்டும் என்று இருக்கே ஓடி ஓடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. எங்க வந்தாரு? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாரு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாள் பிறந்ததால ஒரு சிறப்பு. ஆண்டாளை கரம் பிடித்தார் மகாவிஷ்ணு. வேற என்ன சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சொல்லுங்க ஐயப்பா? பால்கோவா. எதை மறக்கிறோமோ இல்லையே, சாப்பிட்றத மட்டும் நாங்க மறக்கிறதே கிடையாது. உயிர் வாழ முடியும். ஒட்டம்பே முடியலனாலும் சரி, சாப்பாடுனா முன்னாடி நிக்கிறது நாமளா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா உயிர் வாழணும்ல. உயிர் வாழணும்ல. வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? வயிறு தான் இப்போதைக்கு முக்கியம். ஆமா, அதுக்கப்புறம் தான் வரலாறு. வயிறு முன்னாடி பார்ப்போம், அப்புறமா வரலாறுக்கு போவோம். என்ன காரணம் வச்சுங்களேன், இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை இருக்குப்பா. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன பெருமைன்னு கேட்டுருன்னு பெரிய சிறப்பை விட்டுட்டு சாப்பிடுற பொருளை மட்டும் நீங்க சொல்றீங்க. இப்ப திருநெல்வேலியில என்ன ஞாபகத்துக்கு வரும்? அல்வா. அல்வா. திருப்பாச்சி அருவா. காங்கேயம் காளை. பத்தமடை பாய். திண்டுக்கல் பூட்டு. ராஜபாளையம் நாய். மணப்பாறை முறுக்கு. ஆறாங்கல்லு வெள்ளரிக்காய். மாயவரம் ஏறு மாடா. மாயவரம் அபிராமியா? மாயவரம் ஏறு. கருவாடும் சிறப்பு தான். 50 ரூபா எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு மூட்டை கருவாடு தூக்கிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லி நான் வாங்கிடுறேன். ஒக்கப்பட்டி சரவணே. ஆமா, வருவார் பாரு, பூதி வாகனமா ஆக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு. அதுபோல தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமை. பால்கோவாங்கிறது அடுத்த கூட பிரச்சனை தான். பால்கோவா எங்க வேணாலும் கிடைக்கும், ஆனா அங்க சுவை அதிகமா இருக்கும், அவ்வளவுதான் பிரச்சனை. ஆனா இன்னொரு பெருமை, சிற்பங்கள் இல்லாத கோபுரம், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய அரசாங்க முத்திரை சின்னம். தமிழ்நாட்டில் அரசாங்க முத்திரை சின்னம் கோபுரம். நான் கேட்கிறேன், இப்ப கோபுரங்கிறது எல்லா ஊர்லயுமே கோபுரம் இருக்கு, நம்ம ஊர்லயும் கோபுரம் இருக்கு. இப்ப கோபுரம் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம். பெரிய கோவில்னா தான் தெரியும், பிரகதீஸ்வரர் ஆலயம். ஆமா, பிரகதீஸ்வரர் ஆலயம் தான். ஆனா பெரிய கோவில்னா உலக மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதன் பிறகு தானே பிரகதீஸ்வரர் ஆலயம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஆனா அதை விட பெரிய கோபுரம் எதுனா ஸ்ரீரங்கம் அரங்கநாதர். இப்ப அதெல்லாம் சிற்பமா வைக்காம ஸ்ரீவில்லிபுத்தூரை கொண்டாந்து வச்சாங்களே, என்ன காரணம்? அரசாங்க முத்திரை. என்ன காரணம்? சிற்பங்கள் இல்லாத கோபுரம், எம்மதமும் சம்மதம்
அப்படிங்கிறதுக்காக எந்த சிற்பமும் அந்த கோபுரத்தில் இடம்பெறாது அப்படிங்கிற காரணம் இருக்கு. இருந்த போதும் எனக்கு என்ன சந்தேகம் வச்சுங்களேன், அது மட்டும்தான் சிற்பங்கள் இல்லாத கோபுரமா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு கோபுரம் இருக்கிறது. அது எந்த கோபுரம் சொல்லுங்க? காளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய ஊர்ல உள்ள நுழையும் பொழுது ஒரே ஒரு அதாவது சிற்பம் மட்டும் இருக்கும், மகாலட்சுமியின் சிலை. ஆனால் உள்ள போனோம்னா எந்த சிற்பமும் கோயில் கோபுரத்தில் இருக்காது. சுந்தரேஸ்வரர், சோமேஸ்வரர், சொர்ணகாளீஸ்வரர் 3 லிங்கங்களோடு சிறப்பாக காட்சி கொடுக்கிறார் அந்த சிவனாகப்பட்டவர். அதனால இந்த இடத்துல சிவன் தடுத்தாலும் சரி, விநாயக பெருமான் தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் என் கல்யாணம் பிரம்ம முகூர்த்தத்தில் விடியறதுக்குள்ள இங்கே நடக்கணும். கரெக்டா ஒரு 5:25. ஆமாம், கண்டிப்பாக நடந்தேறும். இதில் என்ன பெரிய விஷயம் வச்சுங்களேன், மயில் வாகனத்தில் ஏறி முருகப்பெருமான் பூலோகத்திற்கு ஓடோடி வருவார். இங்கே வந்து அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, 2 பேரும் விடிய விடிய பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணம் சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகுதான் நிறைய வேலை இருக்கு. என்னம்மா அப்படி? ஆமாம், கல்யாணம் நடக்கும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் மயில் மேலே, நான் மயில் மேலே ஏறணும். அந்த மயில் அதோட பொன்னமராதி பிரியாணி கடைக்கு போகணும். என்ன அப்படி ஒரு சிரிப்பு? இல்லை நான் கேட்குறேன், ஏப்பா நான் ஏறினா மயில் நசுங்கி போயிருமாப்பா? மயில் குஞ்சா? என்ன சொல்கிறேன்? மயில் பெரிய மயில்லாம் கிடையாது, சின்ன மயில் தான். நான் கேட்குறேன், நான் ஏறினா மயில் நசுங்கிரும்னு சொல்கிறீங்களே, எதுக்கு முருக மயில் மேலே உட்காந்து மயிலை கீழே குனிஞ்சு பார்க்குறாரு? எதுக்குமா? ஏன் பார்க்குறாரு? அவர் வாகனம் என்ன சொல்லி எடுத்துரைத்தாலும் கண்டனுக்கு புத்தி ஏன்? ஏன்னா சூரபதுமன் மயிலாக மாறி நிற்கிறான். என்ன காரணம் தெரியுமா? சூரபதுமனுக்காக, அவனை வதம் செய்வதற்காக சிவனுடைய நட்டுக்களிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டார். சரவண பொய்கள் விட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் முருக கடவுள். அது மட்டுமா, அவர் சிறப்பை விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பன் என்று பெயர் பெற்று கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் என்கிட்ட பிரணவத்துக்கு விளக்கத்தை கேட்கணும்னா மண்டிக்கிட்டு வாய்ப்பொத்தி அமரணும்னு சொல்லி சிவனையே மண்டிகிட வைத்தாரை சுவாமி மலையிலே அந்த அழகான பழனிமலை முருக அவதாரம் எடுத்தார். சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் சண்டை. இதுல ஒரு சின்ன விளக்கம் வேணுமே. சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் சண்டை எங்க நடந்துச்சு? திருப்பத்தூர்லயா? எங்கப்பா நடந்துச்சு? திருச்செந்தூர்ல ஆண்டுக்கு ஒரு முறை சூரசம்கார விழா நடக்கும். ஆனா உண்மையிலேயே திருச்செந்தூர்ல தான் சண்டை நடந்துச்சா அப்படின்னா இல்ல. திருச்செந்தூருக்கு அருகாமையில் உள்ள மணப்பாடு என்று சொல்லக்கூடிய ஊரிலே இருவருக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ மாமரமாக மாறி நின்றான் சூரபதுமன். அதனால்தான் பாருங்க, இப்பவும் அந்த ஊர்ல மாமரம் தழைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சூரபதுமன் மாமரமாக மாறி நின்றான். கையில் வேலை வைத்திருந்தால் முருக கடவுள் மரத்தில் குத்தினார். 2ஆக பிளந்தது. ஒன்று சேவலாக மாறியது, மற்றொன்று மயிலாக மாறியது. சேவலை கொடியில் வைத்திருக்கிறார், மயிலை வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் அசுரன். இவர் ஏறி உட்காந்தானே எப்பயாவது கவுத்து விட்டுருவேன் அவன் அப்படிங்கிற உணர்வோடு அவர் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இதுல நான் வேற போய் அந்த மயில்ல ஏற போக, ஏற்கனவே முருகன் மேல கடுப்புல தான் அவன் உட்காந்துருக்கேன். முருகனே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. 8 அறிவு படைத்த கடவுள் அவரு. அவரே எப்ப என்ன நடக்கும் தெரியாம அவரே பார்த்துட்டு இருக்காரு. நான் 6 அறிவு படைச்ச பொம்பளை பிள்ளை. நான் படுக்க போய் அந்த மயில் அவசரப்பட்டு ஏற அவன் கடுப்பாகி நம்மள மல்லாத்தி விட்டான். ஆமா, ஏற்கனவே முடியாத பட்சத்தோட அருமை சிறப்பு இருந்த போல என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா, செவ்வரளி தோட்டத்தில் செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரபம் இல்லை, சுத்த மொத்தம் பார்க்கையிலே துடிப்பு அடங்கதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவிகளே, கொலிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நினைகைகளே, பசிக்குது மனசுக்குள்ளே. கொட்டுகிற அருவிகளே, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நினைகைகளே, பசிக்குது மனசுக்குள்ளே. ஒவ்வொடம்ப
செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஓடிவா ஓடிவா ஆறுமதி போயாதம்மா ஆசது தீராதம்மா பாடுபட்டு நின்னேனம்மா வாசமுள்ள பூவாட்டம் மனசுல திண்டாட்டோ மலரின செண்டாட்டம் ஆறுமதி ஓயாதம்மா ஆசாது தீராதம்மா. ஒண்ணு கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில நினைவிருக்கோ உள்ளத்தில நினைவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கும். ஒண்ணு கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில நினைவிருக்கும் உள்ளத்தில நினைவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கும். ஒவ்வொரு பார்க்கையில போதையம் ஏறுதடி அன்னமே வெக்காது பொங்கலுக்கு இல்ல வெக்க மறந்தா பொம்பளை இல்ல ஆசையெல்லாம் சொல்ல நினைச்சு சொல்லாம மத்தான் நின்னேனே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க ஆரவம் இல்ல சுத்த மொத்தம் பார்க்கையிலே துடிப்போம் அடங்கதுள்ள செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. எந்த வயதுல யாருக்கு வேணாலும் எப்படி நன்றினா எந்த வயதுல யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் காதல் வரலாம் என்று பெரியவங்க சொல்லிக்கணுங்க. வயதுக்கு அந்த மாதிரி காதலை பிரிக்கணும். எந்த வயதுல எப்படி எல்லாம் காதல் வரும்? 20 வயதுல வருவது என்ன காதல்? இளமை காதல், 30ல வருவது, முரட்டு காதல், 40ல வருவது, நட்பு காதல், 50ல வருவது, அனுபவ காதல், 60ல வருவது, ஆன்மீக காதல், 70ல வருவது, அப்புறம் எல்லாமே காதல் தான். அப்புறம் 60க்கு மேல அனைத்துமே ஆன்மீக காதல். முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட வரும். 60-70 வயசுக்கு மேல ஆசையெல்லாம் இருக்கும். இருக்கும் இருக்கும் ஆ, ஆசைகள் வேற இருக்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவளை ஒத்துப்பா 2 பேரும். எங்க அண்ணனை சிங்கம் பேசாம இருக்கிற சிங்கத்தை சீன்றீங்க. ஆமா, சிங்கம் கிளம்பி வெளில வந்ததுனால தெரியும் உங்களுக்கு என்னன்னு. ஐயே, சரி கடந்து. அப்போ 60-70க்கு மேல வயசு அதான் ஆசை எல்லாம் இருக்கும், செயல்பாடு இருக்காது. நினைப்பு மட்டும் தான் இருக்கும். இப்ப எனக்கு தப்பா நினைக்க கூடாது, சொல்லுங்கம்மா. நான் எப்போதுமே தவறான வார்த்தையை பேசவே மாட்டேன். என்ன காரணம் வச்சுங்களேன், செயல்பாடு இருக்காதுன்னா காற்றுள்ள பத்தி தொட்டிக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். இப்போ முடியலன்னா எப்பவும் முடியாது, அப்போ முடியலன்னா அப்போ காலத்தில் முடியாது. இப்போ என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை செய்து சேமித்து நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு சேமித்து வைக்கணும். நம்மளை விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களேன்னு அப்படிங்கிற எண்ணங்களை அவங்க மனசில் வரக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். என்னப்பா செய்யலாம்னு பார்த்தாலும் செய்ய விட மாட்டாங்களே, இறஞ்சலா இருக்குது. நீ எங்க வேணாலும் போய் செய், சங்கத்தில் மட்டும் செஞ்சு விடாத. கேமரா இருக்கு, உங்க அண்ணன் தலைமையில தான் செய்யலாம்னு இருக்கும். அவர் தானே இழிச்சவாய் உங்களுக்கு. அவரு செஞ்சதுக்கே அவதாரம் பாக்கி வர வேண்டியது. ஆமாங்கிறே, ஏற்கனவே அவரே அவதாரம் கட்டிக்கிட்டு இருக்காரு, நீங்க வேற ஆளு சேர்க்கிறாரு பாரு கம்பெனி. எப்படி ஆளு? சே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ ஒரு 20-30 வயசுல பிள்ளைங்க தோல்ல பெரிய அரிசி மூட்டையும் நெல் மூட்டையை தூக்கி வச்சு இந்த கோயிலில் போய் போட்டு வாங்கப்பா அப்படின்னா கிட்டக்கிட்டு போய் போட்டு வந்து 10 மூட்டை கூட தூக்கிடுவாங்க. அதுவே வாலிப வயசு, இளமை பருவம். ஒரு 70-80 வயசுல பெரியவங்களை கூப்பிட்டு ஐயா அந்த மூட்டையை சத்தை தூக்கிட்டு போங்கன்னா என்ன பண்ணுவாரு? மூட்டையை பார்ப்பாரு, தொடுவார். ஒரு காலத்தில் நாமளும் இப்படி தானே தூக்கணும் அந்த மூட்டையை, இப்போ நம்மளால தூக்க முடியலையே அப்படிங்கிற நினைவுகள் மட்டுமே இருக்கும் மூட்டை. அதனால என்னுடைய காதலை ஒரே ஒரு முறை சொல்லி அண்ணன் தோழி அத்தனை பேர் வெளியில் அழைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலே. என்னப்பா சின்னஞ்சிருப்பு என்ன வேணும் உனக்கு? படுத்து தூங்கு, பேசாம விடிய வைக்கணுமா இல்லையா? வெறும் பாட்டா பாடுறதுக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் பொம்மையா? தானே கேட்குறேன், பாட்டு பண்ணுமா? இது என்ன கச்சேரியா? வெறும் பாட்டா பாடுறதுக்கு? வெறும் பாட்டா பாடினோம்னா அது கச்சேரி, பேச்சா பேசுகிறோம்னா அது பட்டிமன்றம். எல்லாம் கலந்துருந்தா தான் நாடகம். நீங்கள் நாடகம் வைக்கிறது பதிலாக கச்சேரி வச்சுருக்கலாம்ல. ஒரு 2 மணி நேரம் பாட்டா பாடி பொழந்து கட்டிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? பாட்டு பண்ணுவான், பாட்டு போடு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடிய விடிய
பாட சொன்னாலும் பாடிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். என்ன பாட்டுக்கா பஞ்சம்? பேசாம தூங்கு. ஒட்டி வாசினி எரிசா காப்பி ஏற்கனவே கடுப்புல நிற்கிற இந்த கடுப்புல வரும். சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடும்போது மலர் மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததி தேங்கும் சொல்லுக்குள்ளே எந்த மனைவியினை சுகராகும் உன்னைத்தானே தினம் பாடுது. சின்னம் சிறு பூவே உன்னை தொழும்போதே மலர் மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததி தேங்கும் சொல்லுக்குள்ளே எந்த மனைவியினை சுகராகும் உன்னைத்தானே தினம் பாடுது. சின்னம் சிறு பூவே உன்னை தொடும்போது மலர் மின்னல் நெஞ்சுக்குள்ளே. மல்லிகை பூக்கள் மெல்லிய உந்தல் புன்னகை சிந்துதடி மார்கழி மாசத்து பூம்பனி தென்றல் கண்ணீர் உன் கைகளடி மல்லிகை பூக்களில் மெல்லிய உந்தல் புன்னகை சிந்துதடி மார்கழி மாசத்து பூம்பனி தென்றல் பெண்ணே உன் கண்களடி. வெக்கப்படோ தங்கத்தனா ஒட்டிக்கவா ஒட்டிக்கவா பக்கத்தில வந்து ஒண்ணு ஒட்டிக்கவா கட்டிக்கவா இந்த மாணிக்க தீர்வுந்தல் காணிக்கைதான் என்று கையோடு கட்டிக்கவா எந்த மனைவியினை சுகராக உனைத்தானே தினம் பாடுது. சின்னம் சிறு பூவே உன்னை தொடும்போது மலர் மின்னல் நெஞ்சுக்குள்ளே. காற்று வரும் ஜன்னலில் ஒரு காதல் வந்தது அது காத்து கிடந்த எந்த நெஞ்சை சேர்த்து வைத்தது. காற்று வரும் ஜன்னலில் ஒரு காதல் வந்தது காத்து கிடந்த எந்த நெஞ்சை சேர்த்து வைத்தது. நட்டு வச்ச பூச்செடிகள் நட்சத்திரம் பூத்திருக்கு செம்பருத்தி காடுகள்லாம் சேலைகளாம் சேர்ந்திருக்கு. என்ன கஸ்தூரி மானுந்தல் கல்யாண ஆசை கண்ணாலே பேசிடுச்சு எந்த மனைவியினை சுகராக உனைத்தானே தினம் பாடுது. சின்னம் சிறு பூவே உன்னை தொழும்போதே மலர் மின்னல் நெஞ்சுக்குள்ளே. குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்தது தீங்கும் சொல்லுக்குள்ளே எந்த மனைவியினை சுகராக உனைத்தானே தினம் பாடுது. சின்னம் சிறு பூவே உன்னை தொடும்போது மலர் மின்னல் நெஞ்சுக்குள்ளே. வெறும் பாட்டா பாடணும்னா என்னதான் பண்றது? நன்றி நன்றி நன்றி. அதனால இன்னும் ஒரே ஒரு பாடல் எடுத்து கொடுக்கையிலே இருவிரல் மோதும் நகங்கள் உரசிக்கொண்டால் அனல் உருவாகும். எடுத்து கொடுக்கையிலே இருவிரல் மோதும் நகங்கள் உரசிக்கொண்டால் அனல் உருவாகும். உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் மாடும் உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் மாடும் மங்கை நானும் சூடிக்கொண்டால் அது கொஞ்சம் மாறும். ரெண்டு கண்ணும் சந்தனக்கின்றோ தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும் ரெண்டு கண்ணும் சந்தனக்கின்றோ தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும் பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னோ தொட்டு தந்த கையில் மனம் வீசுதுகின்றோ. இளம்பிறகி மறைந்து விடாதே இருளே இவள் துணையே
ரெண்டு கண்ணும் சந்தனக்கின்றோம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளோ தாகோ எடுக்கையிலே மழை அடிக்காதோ வானோ இறங்கி வந்து குடை பிடிக்காதோ தாகோ எடுக்கையிலே மழை அடிக்காதோ வானோ இறங்கி வந்து குடை பிடிக்காதோ நனைந்த மலர்களுக்கு குளிரெடுக்காதோ நனைந்த மலர்களுக்கு குளிரெடுக்காதோ வண்டிகள் பறந்து வந்து குடை பிடிக்காதோ ரெண்டு கண்ணும் சந்தனக்கின்றோம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் ரெண்டு கண்ணும் சந்தனக்கின்றோம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை கையில் பூவை அள்ளி முடித்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுதையினோ தனனன 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 நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ உந்தன் கொடியிடையின்றி படை கொண்டு வந்தும் கொள்வது ஏனடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒரு முறை பார்த்து ஓரக்கண்ணாலே சிரிப்பவள் நீதானே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது
அவருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது